அவர் 600 கோடி 700 கோடின்னு போயிட்டாரு. அவரையே நீங்க கூட்டுவாரு. அவர் இப்போ போனீங்கன்னா 60 கோடி அவரே கேட்பாரு. சம்பளமும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். பர்சன்டேஜ் இல்லை, அது டிபெண்ட்ஸ் தானே. இப்போ ஒரு படம் பண்ணலான்றது அது அந்தந்த டைம் டிசைட் பண்ணோம். அண்ட் அவர் இப்போ ரொம்ப ரொம்ப பெரிய ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுவே எனக்கு சந்தோஷமான விஷயம். அதனால அவர் அந்த ஜேர்னியில் போயிட்டே இருக்கட்டும். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷண்ணே. சூப்பர்ண்ணே அப்படி சொல்லி. ஆனா சூப்பர்ண்ணே. இந்த இண்டஸ்ட்ரியில இவ்வளவு பேரை நீங்க சம்பாரிச்சிருக்கீங்க, நிறைய ஹிட் படங்கள் கொடுத்துருக்கீங்க. எப்படி இருக்குண்ணே? 12 இயர்ஸ் இங்கே வந்து இருந்துட முடியுன்றதெல்லாம் முதல்ல எனக்கு தோணவே இல்லை. ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ளே வரும்போது எந்த பிளானும் இல்லாமல் வந்தேன். ஒரு சின்ன ரோல் கிடைச்சாலும் நடிச்சிடணும், ஒரு காமெடினா கிடைச்சாலும் நடிச்சிடணும், இல்லை 2 ஹீரோ அப்படிலாம் எதுவுமே பார்க்காம கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக பண்ணிடணும்னு நினச்சி தான் வந்தேன். ரொம்ப என்னவே நான் வந்து க்ரூம் பண்ணிக்கிட்டோ இல்லை எல்லாம் கற்றுக்கிட்டோ அப்படி வரல. பட் நம்ம பையன் ஒருத்தன் அங்கேருந்து இங்கே வந்திருக்கான்னு சொல்லி கை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. அந்த கைத்தட்டல் சத்தம் கேட்டு கேட்டு 12 வருஷம் அப்படியே ஓடிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் ஏதாவது கற்றுக்கணும், ஏதாவது புதுசாக பண்ணணுன்னு நினைக்கிறேன். அது எஸ்பெஷலி கோவிட்க்கு அப்புறம் அது எனக்கு அமைஞ்சதா இல்லை தாட் ப்ராசஸ் மாறிடுச்சான்னு தெரில. அது டாக்டரில் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி கண்டென்ட்டும் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ புதுசாக ஏதாவது பண்ணணும். அதில் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஏஜ் குரூப்புக்கான ஃபிலிம்ஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறேன்.